கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். நேற்றைய தினத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அழைப்பு, ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் இது 3மே ஒண்ணோட ஒண்ணு கனெக்டடா இருக்கு. இந்த ஆசீர்வாதத்த குறித்து கடந்த 2 நாள் உங்களுக்கு தொடர்ச்சியா எடுத்திருப்போம். இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்திற்காக நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்க தேவன தேடினாலும், தேடலனாலும் ஆசீர்வாதம் அப்படின்றது கட்டாயமா நமக்கு உண்டு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வரும்பொழுது அது நமக்கு நிலையான ஆசீர்வாதமா இருக்கும். அது நமக்கு பிரயோஜனம் உள்ள ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த உலகத்தின் மூலமா, நம்மளுடைய உழைப்பின் மூலமா, நம்மளுடைய திட்டத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் நிலையானதாக இருக்காது. அது நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக இருக்காது. இந்த ஆசீர்வாதத்த குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இப்ப நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்த நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஆசீர்வாதமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அது அவருடைய இருதயத்தினுடைய ஆசை. இந்த மனுக்குலத்த உண்டாக்கும் பொழுது அவரு மனுக்குலத்த பார்த்து சொன்ன வார்த்தை 1:26 ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. மனுஷனை தேவன் உண்டாக்கும் பொழுது அவருடைய சாயல்ல உண்டாக்கி அவனுக்கு ஆளுகையை குடுக்கணும்னு சொல்லி தான் அவன உருவாக்குறாரு. அதுதான் மனுஷனுடைய அதாவது மனு குலத்தின் மீது தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த ஆளுகைக்கும் தேவனுடைய சாயலுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதுக்கு மனுஷன தேவன் தேவ சாயல்ல உண்டாக்குனாரு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த தேவ சாயல்ல அவர் உண்டாக்காமல் இருந்திருந்தால், ஒரு உதாரணத்துக்கு ஏஞ்சல்ஸ் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டவங்க கிடையாது. ஆனால் தேவனுடைய மகிமையினால அவங்க உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மள போலவே அவங்க சாப்பிடுவாங்க. ஆனா, அவங்க ஆவிக்குரிய சரீரமுடையவர்களாகவும், தேவைப்படும் பொழுது இந்த மாம்சத்துக்குரிய சரீரத்தை உடையவர்களாகவும் அவர்கள் என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அதற்கு நெறைய உதாரணங்கள் பைபிள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் மனுஷன உண்டாக்கும் பொழுது, அவன டோட்டலி 100% வெளிப்பிரகாரமாக அவன் நெனச்ச மாதிரியான டியூவல் ஆவியில ஒரு மாற்றம், சரீரத்துல ஒரு மாற்றம், இப்படி மாத்திக்கலாம், அப்படி மாத்திக்கலாம். இந்த உருவத்த மாத்துற மாதிரியான ஒரு 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 சூழ்நிலையில வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு கிஃப்ட் வந்து மனுஷனுக்கு கிடையாது. ஆனால் தேவ தூதரை காட்டிலும் சிறந்த ஒரு படைப்பு மனிதனுடைய படைப்பு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். தேவ தூதர்கள் ஆவிக்குரிய ரம்லயும் இருப்பாங்க. மாம்ச பிரகாரமாக அந்த ஆவியில இருக்கிற காரியங்களை இந்த உலகத்துக்கு தேவனுடைய வார்த்தையின்படி கொண்டு வந்து வெளிப்படுத்துவாங்க. அது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு விஷயம். ஆனா எதுக்கு காட் மனுஷன 100% மாம்சத்துல உண்டாக்குனாரு? அது வந்து அந்த இடம் தான் நமக்கு கொஞ்சம் இடிக்கும். ஆனா, இன்னொரு ஒரு இடத்த நீங்க உற்று நோக்கி பார்க்கும் பொழுது, அவன் 100% தேவனுடைய ஆவியை உடையவனாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் வந்து ஹைலைட்டே. மனுஷனுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ தூதர்களை காட்டிலும் மனுஷர்களை தேவன் வந்து வேற ரியாலிட்டில அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த 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 காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்கள பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தேவ தூதர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். தேவன் மனிதனை அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? மனுஷனுக்கு சரீரத்த குடுத்தாலும், அவனுக்குள்ள அவர் கொடுத்திருக்கிற ஆவி இருக்கு பார்த்தீங்களா?
அது 100க்கு 100 தேவனுடையது, தேவனை போன்றே இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த ஆவியின் மூலமாக ஆத்துமாவும், ஆத்துமாவின் பின்னாடி இந்த சரீரமும் போகும்படியாக தான் தேவன் வந்து மனுஷனை படைச்சிருந்தாரு. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி சொல்லுவதை ஆத்துமா கேட்கும். ஆத்துமா சொல்லுவதை சரீரம் கேட்க வேண்டும். அப்படிதான் காட் வந்து உருவாக்கி வச்சிருந்தார். பட் எனிமி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த உலகத்துல மனுஷனுடைய அந்த ஆவியில ஒரு தொடர்ப கட் பண்ணதுனால, இந்த மனுஷீக ஆவி சொல்றத இந்த ஆத்துமாவும், இந்த சரீரமும் கேட்டு நடக்கிற மாதிரி அது மாறிடுச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷனை தேவன் உண்டாக்கும்போது தன்னுடைய சாயலாக உண்டாக்குனார். ஏன் உண்டாக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் அவன் என்ன பண்ண முடியும்னா, ஆளுகை செலுத்த முடியும். தேவனுடைய சாயல் இருந்தா தான் நீங்க ஆள முடியும். தேவனுடைய சாயல் இல்லன்னா ஆள முடியாது. அப்போ ஏன் மனுஷன வந்து ஆளுகை செய்யற ஒரு நபராக ஏன் படைச்சார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரலோகத்திற்கு தேவன் தேவனாக, தெய்வமாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, பூமிய உருவாக்கிட்டு, அதுல மனுஷன உருவாக்கி வச்சு, இந்த பூமிக்கு நான் எப்படி பரலோகத்துக்கு இருக்கிறேனோ, அது போல என்னுடைய ஜனம், என்னுடைய பரிசுத்த ஜனம், என்னுடைய சந்ததி இந்த பூமியை ஆள வேண்டும் என்று சொல்லி, இந்த பூமியின் மீது அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் அங்க ஆள்றேன்னா, ஆவியில ஆள்றத இங்க இவங்க மாம்சத்துல ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் மனுக்குலத்தை உருவாக்கி அந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சாயல் இருந்தாதான் ஆள முடியும். தேவனுடைய சாயல் இல்லன்னா ஆள முடியாது. தேவனுடைய சாயல் என்பது ஆவிக்குரிய ஒன்று. தேவனோட ஆவியில கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது தான் தேவனுடைய சாயல். மனிதன் வந்து அந்த தேவனுடைய சாயலை இழந்தான். அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா அந்த ஆளுகையையும் அவன் இழந்துட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆளுகை அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னா, ஸ்பிரிட்ல தான் இருக்கு. ஸ்பிரிட் ரம்ல தான் இருக்குது. அதனால தான் நாம நம்மளுடைய ஆவிய தேவனோட எப்பவுமே இணைச்சிருக்கணும். இணைச்சு இருந்தால் தான் இந்த உலகத்தை, பிசாசை, இருளை, சூழ்நிலைகளை நாம ஆள முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, இருள் நம்மை ஆளுகை செய்துவிடும். இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, மனிதன் இழந்த அந்த ஆளுகையை மீண்டும் அவனுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஒளியாக வந்து, அந்த இருளை வெளிச்சத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களை அவர் ஒளியாக, வெளிச்சமாக மாற்றி, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்கள என்ன பண்றார் அப்படின்னா, இந்த பூமியிலே ஆளுகை உள்ள நபராக அவர் மாற்றுகிறார், அவர் உருவாக்குகிறார். அப்ப இந்த பூமியில இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார், கிறிஸ்து விரும்புகிறார் என்றால், அதிகாரம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று, ஆளுகை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஆனா எனிமி வந்து டோட்டலா எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். அதாவது ஜீசஸ் மறுபடியும் என்ன பண்றாரு? அது எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கிறார். இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஊழியமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்டோரேஷன். மனிதனை தேவனோடு முன்னாடி இருந்தது போல இணைச்சு, மனிதன் இழந்த இந்த உலகத்தினுடைய ஆளுகை மறுபடியும் அவனுக்கு கொடுக்கிறது தான் கிறிஸ்துவனுடைய வருகையினுடைய நோக்கம். கிறிஸ்துவனுடைய இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை மறிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறதுனுடைய நோக்கமே அதுதான். நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சாயல் இருந்தால்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஆள முடியும். இந்த தேவனுடைய சாயல மனுஷன் இழந்ததுனால, ஆள வேண்டிய மனுஷன் அடிமையா மாறிட்டான்.
வெளிச்சமா இருக்க வேண்டிய மனுஷன் இருளா மாறிட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் இந்த உலகத்த நம்ம ஆள முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த உலகம் ஃபுல்லா இருள்ல இருக்கு. இந்த இருளில் இருக்கிற இந்த உலகத்தை ஆளுகை செய்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தின் மூலமா தான் ஆள முடியும். இல்லன்னா ஆளவே முடியாது. புரியுதுங்களா? அப்ப நீங்களும் நானும் வெளிச்சமாக, உப்பாக மாறணும்ன்றது தான் தேவனுடைய சித்தம். அதற்கு தேவையான எல்லா சப்ளையும் அவர் குடுப்பாரு. அதுக்கு பேரு தான் ஆசீர்வாதம். புரியுதுங்களா? சோ, மனுஷன் நல்லா கவனிங்க. ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன குடுத்தாரு? என்ன 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 ஆசீர்வதிச்சாரு? தேவனுடைய ஆசீர்வாதத்த கொஞ்சம் நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ளணும். அத புரிந்து கொண்டால் தான், ஏன் காடோட நம்ம எப்பவுமே கனெக்ஷன்ல இருக்கணும்? அது அவசியமா? அப்படின்ற அந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும். தேவன் மனுஷன படைச்சதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த சந்ததிய இந்த பூமியில உருவாக்குறது. புரியுதுங்களா? 1. 2வது ஆளுகை செய்வது. இதுதான் அவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய காரியம். அவன் மேல விழுந்திருக்கிற பெரிய கடமை. இப்ப அவன் அவன் வந்து சந்ததி பெருக்கமடைய செய்யணும். 2வது அந்த சந்ததி தேவனை பிரியப்படுத்துகிற, தேவனுக்கு ஏற்ற ஒரு சந்ததியா இருக்கணும். அதுதான் காட்ஸ்னுடைய பிளான். இன்னொன்னு, அவனுக்காக உண்டாக்கப்பட்ட மிருகம், செடி, மரம், கொடி, பழம், காய்கறி, கனிகள் இந்த உலகத்தினுடைய சகலமும் அவனுக்கு கீழ இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட் விரும்பினாரு. இதுதான் காட் மனுஷனுக்கு குடுத்த ஆசீர்வாதம். இப்ப இப்ப மனுஷன் வந்து பாவத்துல விழுந்துட்டான். 3ஆம் அதிகாரத்துல பிசாசு வந்து வஞ்சித்து பாவத்துல விழுந்துட்டான். பாவத்துல விழுந்ததுனால அந்த ஆசீர்வாதம் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் நான் ஏற்கனவே சொன்னேன். அவன உருவாக்குனதே பரிசுத்த சந்ததிய உருவாக்குறதுக்கு தான். "பலுகி பெருகு, பூமியை நிரப்பு, அதை கீழ்ப்படுத்து, எல்லாத்தையும் ஆளுகை செய்" அப்படின்றது தேவன் அவனுக்கு இட்ட கட்டளை. அதுதான் அவனுடைய காலிங். அதுதான் அவனுடைய அழைப்பு. ஆதாம், ஏவாளனுடைய அழைப்பே அதுதான். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படுகிற என்ன வேணும்? ஏதேன் தோட்டம் வேணும். அத குடுத்தாரு. ஒரு நல்ல வீட்ட குடுத்தாரு. அது எப்படிப்பட்ட வீடு அப்படின்னா, சாதாரண வீடு இல்ல. ஃபுல்லா நேச்சுரல் தான். அப்புறம் அவனுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, ப பர மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள், கனிகள் இது எல்லாம் அவனுக்கு ஆகாரமா குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அவனுக்கு தண்ணி தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரையும் அவனுக்கு ஆசீர்வாதமா குடுக்குறாரு. மனைவிய குடுக்குறாரு. ஏன்னா மனைவி இருந்தா தான் பலுகி பெருக முடியும். அதுதான் வாக்குத்தத்தம். அதுதான் அவனுடைய அழைப்பு. பரிசுத்த சந்ததிய உருவாக்கணும். அப்ப அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே காட் என்ன பண்றாரு? குடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்துல இருந்து கொண்டு தான் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் வந்து அவனுக்கு தேவையான எல்லா சப்ளையும் சந்திக்கிறாரு. புரியுதுங்களா? ஆனா இது ஆசீர்வாதம் இல்லன்னு நான் ஏற்கனவே சொல்ட்டேன். அவங்க பலுகி பெருகணும்ன்றது தான் காடினுடைய டிசையர். அதற்காக தான் அவங்கள ஆசீர்வதிச்சாரு. அதற்கு தேவையான எல்லா சப்ளையும் கொடுக்கப்பட்டது. சோ கர்த்தரை தேடுவது தான் முதன்மையானது. அத தேடும் பொழுது பேசிக் நீட்ஸ் எல்லாம் சந்திக்கப்படும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேசிக் நீட்ஸ் தான் ஆசீர்வாதம். அதுதான் முக்கியம் அப்படின்னு அத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து நோக்கமே இருக்கக்கூடாது. அது வந்து நமக்கு முதன்மையான இடத்துல இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கக்கூடாது. இப்ப பணம், பணம், பணம் அப்படின்றது நம்முடைய தேவைதான். ஆனா அந்த அந்த பணத்தினுடைய காரியங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமாக மாறுச்சு அப்படின்னா, தட் இஸ் காடா மாறிடும் உங்களுக்கு அது. இன்னைக்கு நெறைய பேருக்கு மணி தான் காடா இருக்கு. அந்த மணி இருந்துச்சுன்னா,
ஒரு மாரி, அந்த மணி இல்லன்னா ஒரு மாரி. அந்த மணி தான் அண்டர் கண்ட்ரோல்ல. அந்த மணி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையும். வி ஆர் நாட் அண்டர் கண்ட்ரோல் த மணி. வி ஆர் அண்டர் கண்ட்ரோல் த ஹெவன். வி ஆர் அண்டர் கண்ட்ரோல் அவர் குட் ஃபாதர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த அன்றாட தேவைகள் எல்லாம் மனுஷனுக்கு தேவன் ஏற்கனவே உண்டாக்கி வைத்த, அதாவது அந்த அவர் 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 வைத்திருக்கிற அந்த அழைப்புக்கு, அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி கடந்து செல்வதற்கு, அது எல்லாத்தையும் அவர் சப்ளை பண்றாரு, குடுக்கிறாரு. சோ அத குறிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படுறதோ, முயற்சி செய்யறதோ, கஷ்டப்படுறதோ, நஷ்டப்படுறதோ கூடாது. இப்ப இவனுடைய டாஸ்க், இவனுடைய ப்ராஜெக்ட், இவனுடைய அழைப்பு, இவனுடைய காலிங் என்ன அப்படின்னா, பலுகி பெருகிறது. அதற்காக தேவன் அவன ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாரு. அவனுக்காகவே எல்லாத்தையும் படைச்சாரு. இந்த முழு பூமியும். அத அப்படியே அவன் கையில குடுத்துட்டாரு. ஆளுகை செய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனிமி என்ன பண்றான்? தந்திரமா அவனுடைய வாழ்க்கையில நுழைஞ்சு, அவனை தனக்கு அடிமையாக மாற்றிக் கொள்ளுகிறான். இவ்வளோ நாளு காடுக்கு அடிமையா இருந்த மனுக்குலம், இப்ப பிசாசுக்கு அடிமையா மாறிடுச்சு. எப்படி பிரதர் பிசாசுக்கு அடிமையா மாறுச்சு நீங்க கேட்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க யார நம்புறீங்களோ, அந்த வார்த்தை உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்க எந்த வார்த்தையினால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறீர்களோ, அவர்களுக்கு நீங்கள் கீழாக மாறிவிடுவீர்கள். அவர்களுக்கு அடிமைகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நான் உலகத்த பத்தி பேசல. ஸ்பிரிச்சுவல பத்தி பேசுறேன். உடனே நீங்க யோசிச்சிடக்கூடாது. நான் என் ஹஸ்பண்ட் சொல்றத தானே கேட்கிறேன். அதனால என் அம்மா சொல்றது கேட்கிறேன், அப்பா சொல்றது கேட்கிறேன். அப்ப அவங்களுக்கு நான் அடிமையா? அப்படின்ற மாரி போயிறக்கூடாது. நான் ஸ்பிரிச்சுவல் காரியங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ காட் என்ன சொன்னார்ன்னா, இந்த பழத்த சாப்பிடாத. பிசாசு என்ன சொல்றான்னா, இத சாப்பிட்டா நீ சாக மாட்ட. அப்போ எந்த வாய்ஸ்க்கு அவங்க ஒபே பண்ணாங்களோ, அதுக்கு அவங்க கீழா போயிட்டாங்க. புரிஞ்சதுங்களா? அதாவது 2மே ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்து ஆப்பரேட் பண்றது தான். ஆனா ஒண்ணு நல்ல விதமா ஆப்பரேட் பண்ணுது. இன்னொன்னு வந்து அழிக்கக்கூடிய விதமா ஆப்பரேட் பண்ணுது. இந்த அழிக்கக்கூடிய விதமா ஆப்பரேட் பண்ற எனிமியினுடைய காரியம் வந்து மனுஷனுடைய எண்ணத்துக்குள்ள நுழைஞ்சி பயங்கரமான நம்பிக்கையை ஏற்படுத்தி, அதன் மூலமா தேவனுடைய திட்டத்த மனிதன் மீறுகிறான். இப்போ மனுஷன் வந்து பாவம் செஞ்சுட்டான். மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டான்? பாவம் செய்துட்டான். இப்ப பாவம் செஞ்சதுனால ஆசீர்வாதம் மாறிடுச்சா? கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம் மாறல. இப்ப அவங்களுக்கு என்ன 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 ஆசீர்வாதத்த ஆண்டவர் குடுத்தாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப தேவனோடு கூட இருந்தப்போ, அவர் குடுத்த அந்த வார்த்தை, இப்ப தேவனோட இல்ல மனுஷன். தேவன விட்டு ஆவியில பிரிக்கப்பட்டுட்டு, ஆனா ஏதேன் தோட்டத்துல தான் இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏதேன் தோட்டத்துல. பிசாசு அடுத்த ஒரு ஐடியாவ போடுறான். ஃபர்ஸ்ட் என்ன ஐடியாவ போட்டான்? இந்த பழத்த சாப்பிட்டா என்ன பண்ண மாட்ட? சாக மாட்ட. இப்ப அடுத்து ஒரு ஐடியா போடுறான். இந்த பழத்த நீ சாப்பிட்டுட்ட, சாவு வந்துருச்சு. இன்னொரு ஒரு பழம் இருக்கு. அந்த பழத்த சாப்பிட்டா என்ன பண்ணலாம்? அந்த சாவ ஜெயிச்சிரலாம். சாகா வரமுடையவனா நீ மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்துக்கு நேரா மனுக்குலம் போய் அத அதற்கான முயற்சி அங்க கட்டாயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் காட் என்ன பண்றாருன்னா, மனுஷன் தப்பு செஞ்ச உடனே அவனை வந்து ஏதேன் தோட்டத்த விட்டு வெளியில தொரத்தல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் நினைக்கிற மாரி என்ன கிடையாது. அப்படியே தப்பு நடந்த உடனே காட் வந்து அவங்கள அனுப்பிச்சுட்டாரா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானாள். இது எல்லாம் எங்க நடக்குதுன்னா, ஏதேன்ல தான் நடக்குது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் நடக்கிற மாரி காமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க ஒருவனாய்
ஒருவனைப் போல நம்மைப் போல ஒருவனாய் ஆனான். இப்ப அவன் தன்னுடைய கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் மனுஷனை அனுப்பிவிட்டார்ன்னு போட்டிருக்கு. அடுத்ததுல அவர் மனுஷனை துரத்தி விட்டு அப்படின்னு வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அனுப்புறதுக்கும் துரத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. துரத்துறதுன்றது என்னதுன்னா அடிச்சு துரத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? அனுப்புறதுன்றது டீசென்ட்டா சொல்லி அனுப்புறது ஒண்ணு. அவர் ஏதேன் தோட்டத்துல இருந்து அனுப்புறாரு. ஆனா அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய அந்த முயற்சிய மனுஷன் மேற்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அந்த இடத்துல இருந்து அவன தொரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இது பண்றாரு. என்ன பண்றாரு? சுடரொளி பட்டயத்த கேருபீன் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்த அங்க வைக்கிறாரு. காட் அத புரொடெக்ட் பண்றாரு. அப்பனா மனுக்குலம் அதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறது. அதனால அங்கிருந்து தொரத்துறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா இத நான் பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஏன் வந்து அந்த பழத்த வந்து மனுஷன் வந்து சாப்பிடறதுக்கு காட் அலோவ் பண்ணல. அவன் சாப்பிட்டிருந்தா சாகாம இருந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் பலமுறை சொல்லியிருப்பேன். இந்த கூடுகையில ஒரு சிலர் புதுசா வந்திருக்கிறதுனால நான் அதையும் சொல்றேன். மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால உலகத்துல மரணம் வந்துருச்சு. சாபம் வந்துருச்சு. தரித்திரம் வந்துருச்சு. வியாதி வந்துருச்சு. இது எல்லாம் உள்ள வந்துருச்சு. ஆனா இன்னும் வெளிப்படல. இது எல்லாம் உள்ள வந்துருச்சு. மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. ஆனா இன்னும் வெளிப்படல. இப்ப இவன் அத எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னா, மரணம் இவனுக்கு நேரிடாது. ஆனா காலம் முழுக்க அந்த பாவத்தினுடைய சாபத்த மனுக்குலம் சுமந்துகிட்டே இருந்திருக்கும். புரியிற மாரி சொல்லட்டுமா? ஒரு கேன்சர் வியாதி ஒரு நபருக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அவன் என்ன ட்ரை பண்ணாலும் சாவ முடியாது. ஏன்னா, பாவத்தினுடைய விளைவு சாபம், வியாதி. ஆனா, அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து மரணம்னு வச்சுக்கோங்க. அத மனுக்குலம் பெற்றுக்கொள்ளாமல், இந்த வியாதியிலயும், வேதனையிலயும் யோசிச்சு பாருங்க. உலகம் ஃபுல்லா கவலையிலயும், வேதனையிலயும், வியாதியிலயும் ஒருத்தனும் சாகாம இப்படியே இருந்தான்னா எப்படி இருக்கும்? வேற மாரி இருக்கும் உலகம். அதனால காட் என்ன பண்றாரு? மரணத்த மனுஷனுக்கு அனுமதிச்சுன்றத விடவும், அதையும் அவனுக்கு ஒரு நன்மையாக தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. இல்லன்னு வச்சுக்கங்களேன், இந்த உலகம் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அதாவது எப்படி இருந்திருக்கும்னு நான் சொல்லட்டுமா? நரகம் பிசாசுக்காகவும், அவன் தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நரகத்துக்குள்ள போனவங்க சாக மாட்டாங்க. என்ன ட்ரை பண்ணாலும் சாக முடியாது. அததான் இந்த பூமியில பிசாசு கொண்டு வர முயற்சி பண்ணான். அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் பிசாசுக்கு நரகத்த உண்டாக்குனான். ஆனா பிசாசு அவர் உண்டாக்கின இந்த பூமியையே நரகமா மாத்துறதுக்கான முயற்சிய மேற்கொண்டான். அவர் காட் மட்டும் மரணத்த அலோவ் பண்ணல அப்படின்னா, இந்த உலகம் இன்னைக்கு ஹெல் ஹெல்ல விடவும் மோசமா மாறி இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எத செஞ்சாலும் அது நல்லதுதான். அதுல தெளிவா இருங்க. அவர் மனுஷன சபிச்சாரு, மரணம் வந்துருச்சு. இட்ஸ் குட், இட்ஸ் குட். அது வரலனா வேற மாரி ரிசல்ட் இருந்திருக்கும். நீங்க கவலைப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. என்ன ட்ரை பண்ணாலும் சாக முடியாது. காலத்துக்கும் இப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஆனால் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிலிருந்து ஒரு டெலிவரன்ஸ் மாரி குடுத்தாலும், அதுக்கப்புறம் அவன வந்து நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரதுக்காக இயேசுவ கொண்டு வந்து நிறுத்தி, இயேசுவின் மூலமாக அந்த மரணத்த அவனுக்கு ஆசீர்வாதமா மாற்றி குடுக்கிறாரு தேவன். அதுதான் பியூட்டி, ஸ்பிரிச்சுவல் பியூட்டி அப்படின்றது. புரியுதுங்களா? இப்போ மனுஷன் வந்து பாவத்துல விழுந்துட்டான். அவனுக்கு குடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ப்ராஜெக்ட் என்னது? பலுகி பெருகுறது. அப்போ யோசிச்சு பாருங்க. சாபம் வர்றதுக்கு முன்னாடி, பாவம் வர்றதுக்கு முன்னாடி, மனுஷன் விழுந்து போறதுக்கு முன்னாடி, நான் எப்பவுமே இத சொல்லுவேன்.
இந்த பெண்கள் கன்சீவ் ஆகுறாங்க பாத்தீங்களா? கன்சீவ் ஆன உடனே அந்த பேபிய டெலிவரி பண்றது வந்து மரண வேதனையா இருக்கும் அது. கொடுமையான ஒரு வேதனையா இருக்கும் அது. அந்த வலி, வேதனை அப்படின்றது. இந்த இந்த சாபம் இந்த உலகத்துல வராம இருந்துச்சுன்னா, இந்த பிள்ளைய பெற்றெடுக்கிற ஒரு மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இட்ஸ் எ என்ஜாயபிள், ஜாயபிள், ஹேப்பியான, சந்தோஷமான ஒரு மூவ்மெண்ட்டா அது இருந்திருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல. அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறது அப்படின்றது ஹார்ட்ல ஒரு டிசையரா இருந்தாலும், அந்த வலியோட தான் என்ன பண்றாங்க? அத ப்ராசஸ் பண்றாங்க. இது பாவத்தினுடைய, சாபத்தினுடைய விளைவு. அதே மாரி பெண்கள் எல்லாருக்கும் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசத்துல அந்த 3 நாட்கள் அவர்கள் வேதனைப்படுறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே சாபத்தினுடைய விளைவு. இந்த சாபம் மட்டும் உலகத்துல வராம இருந்திருந்தா அப்படின்னா, இந்த மாதிரியான காரியங்களுக்குள்ளாய் பெண்கள் சென்றிருக்க வாய்ப்பே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அத அப்படியே இருந்திருந்தாலும், அது அவங்களுக்கு வலியையும், வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்காது. அது அவங்களுக்கு சந்தோஷமான, மகிழ்ச்சியான தருணங்களாக, நேரமாக இருந்திருக்கும். காட் அப்படிதான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தார். அதனால தான் அந்த அந்த விஷயம் மாறுன உடனே காட் வந்து, "நீ பிள்ளை பெறும்பொழுது வேதனையோட பிள்ளை பெறுவ" அப்படின்னு சொல்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப காடோட எனக்கு தெரிந்த நெறைய டெஸ்டிமோனிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். "என்னடா பிரதர் இப்படி பேசுறாரு, நீங்க எடுத்து அப்படி தப்பா எடுத்துக்காதீங்க, பார்க்காதீங்க. நீங்க புரிந்து கொள்ளணுன்றதுக்காக பேசுறேன். காடோட ரொம்ப குளோஸா இருக்கிற பெண்கள், அந்த 3 மாதம் ம மாசத்துல 1 நாள் அந்த பீரியட்ஸ் டைம் அவங்களுக்கு வலியே வராதுங்க. வலி இல்லாம நெறைய பேர் வந்து காட்ஸ் பிரசன்ஸ்ல, காடினுடைய குளோரியில இருக்கும்போது, வலி இல்லாம, வேதனை இல்லாம அவைகளை தாண்டி வந்திருக்கிறாங்க. நெறைய டெஸ்டிமோனி நான் கேட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். சோ காடோட நம்ம கனெக்ஷன்ல இருக்கும்போது, அது நமக்கு உண்மையான, மெய்யான சமாதானத்தையும், சுகத்தையும் அதாங்க ஆசீர்வாதம். அதான் ஆசீர்வாதம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எதுக்கு பைபிள வாசிக்கணும்? எதுக்கு காடோட கனெக்டட்ல நீங்க இருக்கணும் அப்படின்னா, வலிக்கு பின்னாடி, வேதனைக்கு பின்னாடி, கஷ்டத்துக்கு பின்னாடி, நஷ்டத்துக்கு பின்னாடி போயிறக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றோம். புரிந்து கொள்ளணும். இப்ப மனுக்குலத்துக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு? பலுகி பெருகுனாரு. ஆனா இப்போ பலுகி பெருகுறாங்க. ஆனா வேதனையோட அது நடக்குது. புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால், இந்த வேதனை இருந்திருக்காது. வித்தியாசத்த காமிக்கிறேன். இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பிள்ளைய பெற்றெடு அப்படின்றது. அது நடக்குது. ஆனா வேதனையோட அத அத வந்து அவங்க பெற்றெடுக்கிறாங்க. ஆனா மனுக்குலம் விழாமல் இருந்திருந்தால், இந்த வேதனையோடு பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்க மாட்டார்கள். அது ஒரு சந்தோஷமான ஒரு செலப்ரேஷனா இருந்திருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்புறம் மனுஷனுக்கு அந்த அந்த காலிங்க நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாம் குடுத்தாரா? அந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே இப்ப மனுஷனே இப்ப உள்ளயும் அவன் கஷ்டப்பட்டான். உள்ளயும் அவன் வேலை செய்யணும். வெளியிலயும் வேலை செய்யணும். வேலையில மாற்றம் இல்ல. ஆனா அந்த வேலையினுடைய அவுட்புட் இருக்கு பார்த்தீங்களா? உள்ள ஏசில உட்கார்ந்துட்டு வேலை செய்றான். ஏதேன் தோட்டத்துல. அவன் என்ன கை வச்சாலும் அது விளங்கும். அது பிளெஸ்ஸிங் ஆகுது. அது மல்டிப்ளை ஆகுது. அது குரோத் ஆகுது. அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அங்க உள்ள. ஆனா இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில வரும்பொழுது வேர்வைய சிந்துறான், ரத்தத்த சிந்துறான், கஷ்டப்பட்டு பயிரிடுறான். ஆனா அவன் நெனச்ச ரிசல்ட் உள்ள கிடைச்சது மாரி வெளியில கிடைக்கல. எல்லாம் ஒண்ணு தான். ஆனா இந்த அவுட்புட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அவுட்புட்ட கொண்டு வரதுக்கு மனுஷன் படாத பாடு கஷ்டப்பட்டு அத செய்ய வேண்டியதாய் இருந்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ தேவனுடைய சித்தம், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய காலிங் எல்லாமே இருந்தாலும், அது மாறல. ஆண்டவர் வந்து அத மாத்தல. அந்த ஆசீர்வாதத்த மாத்தல. ஆனா, இப்ப அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இல்ல. அது அவங்களுக்கு சாபமா மாறிடுச்சு. அப்ப உண்மையிலேயே எது ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தேவனோட இருந்து காரியங்களை செய்யறது தாங்க ஆசீர்வாதம். அப்படி செய்யும் பொழுது அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். தேவன் இல்லாம அதே காரியத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படணும். அப்படியே வேதனையோடும், வலியோடையும், கஷ்டத்தோடையும், நஷ்டத்தோடையும், வேர்வைய சிந்தி, ஆ இழந்து, வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, இதுதான் டிஃபரன்ஸ். இது 2த்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் காடோட நம்ம கனெக்டடா இருக்கணும் அப்படின்னா, காடோட கனெக்டா இருந்தால், தன் காலத்தில் தன் கனியை தந்து நீங்கள் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். உங்க கையின் பிரயாசங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்குமா? எப்ப தெரியுமா? காடோட கனெக்ட் ஆயிருக்கும்போது, வார்த்தையோட கனெக்ட் ஆயிருக்கும்போது, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடமாவாத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராத. அப்படி நீ உட்கார்ந்த அப்படின்னா, நீ எதை இழந்துருவான்னா, கனி கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை இழந்துருவ. நீ நீ விளங்க முடியாது. நீ செய்யறதெல்லாம் வாய்க்காது. அதனால தான் அங்க சொல்றாரு, உன் டைம அன்னைக்கு வந்து துன்மார்க்கன் புரியுதுங்களா? ஆ துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார். இன்னைக்கு இது எல்லாமே மொபைல் போனு, கேட்ஜெட்ஸ், நம்ம கூட இருக்கிற மனுஷங்க, இது எல்லாமே மிக்ஸ் ஆயி வந்துருச்சு. இன்னைக்கு உலகமே நம்ம கைக்குள்ள இருக்குது. அதுல தாங்க இருக்குதுங்க. அப்ப காட் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு அத ட்ரெடிஷனலா சொல்லியிருந்தா, உன் போனு, உன் டைம டைவர்ட் பண்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, கடவுளுடைய பாதத்துல உட்காரு. அப்ப நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். பிரதர் இப்ப நான் செய்யறது எதுவும் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னா, என்ன செய்யணுமோ, அவர் என்ன சொல்றாரோ, அத செய்யணும். அத செய்தால் வாய்க்கும். ஆனா, அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ, அத செஞ்சுட்டு, இத செய்யறதுக்கான முயற்சிய கொஞ்சம் எடுத்துட்டு, பிலீவ் மட்டும் பண்ணிட்டு, மத்ததெல்லாம் பாத்தீங்களா, உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேனே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத. இதுதான். இப்ப இது 3த்தையும் செஞ்சுட்டு, ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பைபிள் எடுத்து உட்கார்ந்து படிச்சுட்டு, அப்புறம் நான் செய்யறது எதுவும் வாய்க்கல அப்படின்னா, அது எப்படி? புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? இன்னைக்கு என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படல பிரதர் அப்படின்னா, காட் என்ன சொல்றாரு? அத செஞ்சா உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ முன்னாடி இருக்கிற பார்ட்ட செய்யாத அத விட்டுடு. அடுத்தது செய். புரியுதுங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ கனி கொடுப்ப. உன் கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்போ மனுக்குலம் அதாவது நீங்க நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கான ஒரே சீக்ரெட் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவரோட கூட என்றைக்கும் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான். அவர் கூட இருந்துட்டு நீங்க சின்ன காரியம் செஞ்சா கூட அதுல பயங்கரமான ரிசல்ட்ட பார்க்கலாம். அவர் கூட இல்லாம 100% எஃபர்ட் போட்டாலும் 1% தான் நீங்க அதுல பிளெஸ்ஸிங்க பார்ப்பீங்க. அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நிலைச்சு நிக்காது. எனிமி உறிஞ்சிருவான். குடுக்குற மாரி குடுத்து உறிஞ்சிருவான். சோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்துல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அழைப்பு, வாக்குத்தத்தம், தேவனுடைய ஆசீர்வாதம். இது 3மே ஒண்ணோட ஒண்ணு கனெக்டடா இருக்கு. ஆகையினால நீங்க காடோட கனெக்டடா இருந்தீங்கன்னா, ஆசீர்வாதம் என்று நீங்கள் இந்த உலகத்துல எதிர்பார்க்கிற பேசிக் நீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சந்திக்கப்படும். இன்னொன்னு அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவதற்காக தான், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுகிறது. மனைவி, பிள்ளைகள், வேலை ஸ்தலம், பணம் இது எல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. ஆனா, இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இதுதான் நமக்கு வந்து பெரிய தடையாவும், பிரச்சனையாவும் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனிமி இதுக்குள்ள பூந்துட்டான். எனிமி நுழைஞ்சுட்டான் இதுல. சோ இதுக்குள்ள நம்ம காட இன்வைட் பண்ணும் பொழுது, எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைப்பார். அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம் நம்ம மூலமாக நிறைவேறும். தோத்து போனவனை இப்படி யோசிக்கும் போது, சர்வ லோகத்தையும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி யோசி என்ன பிளான் போட்டு வச்சிருப்பாரு. இன்னும் நமக்கு நம்ம யாருக்கும் அவருடைய பிளான் தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன். ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட கெட்டு போக முடியாது. ஒருத்தர் கூட கெட்டு போக என் பரமபிதா விட மாட்டாரு.
இந்த கூடுகையில இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும், ஒருத்தர் கூட தப்பி போவதில்லை. ஒவ்வொருத்தர் கூட தேவனுடைய சித்தத்திலிருந்து வழி விலக முடியாதுங்க. முடியாது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. எங்க வேணா போங்க. என்ன வேணா ட்ரை பண்ணுங்க. கடைசியில இங்க வந்து தான் ஆகணும். அவர் சொல்றத செஞ்சு தான் ஆகணும். நிச்சயமா அவருடைய சித்தத்த நிறைவேற்றி முடிச்சு தான் ஆகணும். அது நடக்கும். நடக்காம இருக்காது. புரியுதுங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.